நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எங்களுடைய அன்பு தோழி ரொம்ப கியூட்டான பொண்ணு ஈஸ்வரிக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களோட அன்பு தோழி ஆர்ஜி லக்ஷியாவோட எங்களுடைய குருஜியும் வந்திருக்காங்க. சாட்டர்டே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து புதிய பாடல்கள் தான் உங்களுடைய சொந்தங்களுக்காக வழங்கிய காத்துட்டே இல்லையா மாதிரி ஆமா அதாவது உங்களுடைய சொந்தங்கள் அந்த ஜெனரேஷனுக்கு இருக்காங்க, இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, எல்லா ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பழைய பாடல்கள் புது பாடல்களும் சரி ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய சொந்தங்களுக்கு போகணும் புதிய பாடல்கள் நிகழ்ச்சி தான் நாங்கள் எடுக்கக்கூடிய சொந்தங்களுக்கு சாட்டர்டே ஸ்பெஷலாக தரப்போகிறோம். எல்லாருமே இன்றைக்கி கேட்டுட்டு இருப்பாங்க மாதிரி இருக்குடா இன்றைக்கி தாமரை வானொலியில் எல்லாருமே லீவில் இருக்கோம் என்னடா இன்றைக்கி கேட்ட நிகழ்ச்சிகள்லாம் வரலையே இன்னும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமாகவே இன்றைக்கி புத்துணர்ச்சியான நிகழ்ச்சிகள் தான் நம்மளுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியில் அள்ளி எப்படி வர காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது முதலாவது பாடல். பாடி தொடர்ந்து நிகழ்லாம் www.tamaraifm.lk-னும் வெளியே பாயலாம். கலப்பு பட்டய கொழப்பு பட்டய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டய கலப்பு குறவ மீன பிடிக்க குட்டைய கொழப்பு கட்டு கட்டா சேர்த்த போட்டு கட்டு வெறும் பூட்டு போட்டு கிடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு கட்டு கட்டா சேர்த்த போட்டு கட்டு வெறும் பூட்டு போட்டு கிடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு. சேர்த்த சக்கர உடம்ப கெட்டுக்கும் சேர்த்த பணமும் உசுர குறைக்கும் பார்த்து பார்த்து செலவழிக்கணுமே. வெள்ள நிலவு தரைக்கு வருது வெள்ளி கரகம் விலைக்கு வருது காசை வீசி கணக்கு பண்ணணுமே. காத்தும் கசைய மாத்தும் காசையடு ஓ கடலில் ரயிலும் போகும் காசையடு இமயம் கொஞ்சம் குனியும் காசையடு கூட்டி வச்சு என்ன பண்ண போற அள்ளிக்கொடு இல்லாட்டம் போடு சிங்கம் எல்லாம் சேமிக்காது ஜில்லென்று கொண்டாடு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு வெறும் பூட்டு போட்டு கிடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு. எதிரி வந்தால் மோதி பார்க்கணுமே ஏய்க்கும் கூட்டம் என்றால் சாய்க்கணுமே நீதி கேட்டு தம்பி நீ ஏனில்லை புத்தி சொல்லு இல்ல போட்டு தள்ளு அட
எதுக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு பட்டைய கிளப்பு குட்டைய குழப்பு பட்டைய கிளப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கிளப்பு குறவ மீன பிடிக்க குட்டைய குழப்பு கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு வெறும் பூட்டு போட்டு கிடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு வெறும் போட்டு போட்டு கிடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு பட்டைய கிளப்பு குட்டைய குழப்பு பட்டைய கிளப்பு தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புத்தம் புதிய பாடல் நிகழ்ச்சியோடு தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். ஒலித்தோ இந்த பாடல் பைரவா திரைப்படத்துல அப்படியே பட்டிய எல்லாருமே கிளப்பிருந்தாங்க இல்லையா? எல்லாரும் மனதில இடம் பிடித்த ஒரு படம் தான் இது. ஆமா ஆமா, அதாவது இளைய தளபதி விஜய் நடிச்சாலே சோமா ஹிட் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் என்று சொன்னாலே எங்களுடைய சொந்தங்களுக்கு, அதாவது நிறைய சொந்தங்களுக்கு அந்த தலை ஃபேனா தளபதி ஃபேனா என்ற ஒரு போட்டி வரும். அந்த இதெல்லாம் நாங்க ஓட் அப்படி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டும் சேமா வரும் இல்லையா? எங்களை தூக்கி போட்டு குத்தி போட்டுருவாங்க. ஆமா நிச்சயமா, ஏன்னு சொன்னா லட்சி இதெல்லாம் வாங்குறதுக்கு செம்மையா காத்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு அடிச்சா பாவம், ஆனா மாலியக்காக வடிவா அடிக்கலாம். நிறைய நிறைய அப்படியே என்ன சொல்றேன், எங்களுடைய சொந்தங்களுக்கு அப்படியே புரிஞ்சிருக்கும். நாங்க வந்து பைரவா திரைப்படத்துல அந்த பட்டிய கிளப்பு அந்த பாடல பார்த்திருந்தோம். உண்மையில அந்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா உண்மையில நிறைய வசூலான ஒரு திரைப்படம் என்று கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் தான், அதாவது இளைய தளபதி விஜயினுடைய படம் என்றாலே செம ஹிட் ஆகும். அது பைரவா திரைப்படம் செமையோ செம ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்தும் வந்து நாங்க நிறைய விஷயங்களை எங்களுடைய சொந்தங்களுக்காக தர காத்துட்டே இருக்கோம். புதிய புதிய பாடல்கள் எங்களுடைய ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் எல்லாருக்குமே மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும். இந்த கால ஜெனரேஷன் ஆக்களுக்கு வந்து ஓல்ட் ஹிட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்து அந்த கால ஜெனரேஷன் ஆக்களுக்கு இந்த காலத்து பாடல்கள் பிடிக்கும். இப்படியா மாறுபட்ட ஒரு ஜெனரேஷன் தான் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் அப்படியே போயிட்டு இருக்குது இல்லையா மாலி? ஆமா நிச்சயமாக லக்ஷி. அதாவது வந்து தொடர்ந்து வந்து நம்மளோட இந்த நிகழ்ச்சியில வந்து புதுப்பாட்டு நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்தும் புத்தம் புது பாடல்கள் தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டே இருங்க. உங்களுக்கு பிடித்த வகையிலான பாடல்கள் புத்தம் புது பாடல்கள் தான் நாங்கள். ஆமா ஆமா நிச்சயமாக. இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் நிகழ்ச்சி. எங்களுடைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு பட்டிய கிளம்ப போறாங்க. அதாவது எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து லீவ்ல, அதாவது ஒர்க் எல்லாம் போகாம இன்னைக்கு தாமரை வானொலி அப்படியே கேட்டுட்டு மகிழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நிகழ்ச்சிகள் வலம் வர காத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல எங்களுடைய அபிமான சொந்தங்கள் இணைஞ்சிருக்காங்க. பூஜா இணைஞ்சிருக்காங்க. காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். பாலா கூட இணைஞ்சிருக்காங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் பெரிய பெரிய குட் மார்னிங். இதே நேரத்துல சுஜாதா கூட இணைஞ்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம் தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புத்தம் புது பாடல் நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம்.
தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுப்பாடல் நிகழ்ச்சியோடு தான். ஆமாம் லக்ஷி, அழகான ஒரு பாடல் தான். என்ன சொன்னா காஞ்சனா 2 படத்துல எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு படம் தான் இந்த காஞ்சனா. ஆமா, இந்த பாட்டை பத்தி நிச்சயமா சொல்லி ஆகணும். அதாவது எங்களுடைய எம்டி சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாங்க அப்படியே பாட்டு போடுக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு அவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்தது இல்லையா மாலி? ஆமா நிச்சயமா. என்ன சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தான் இந்த பாடல். ஆமா ஆமா நிச்சயமாக. அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புத்தம் புதிய பாடல் நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குறதுக்கான காரணம், அதாவது இந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், அதாவது சின்ன பிள்ளைங்க சரி பெரியவங்க சரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் நாங்களுடைய தாமரை வானொலி சொந்தங்களுக்காக நாங்கள் பாட்டெல்லாம் அப்படியே டெடிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த பாடல் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் வயசு போனவங்களுக்கு முடிச்சிருக்கு மாலி. ஆமா நிச்சயமா. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சுவாரஸ்யமான நகைச்சுவையான ஒரு படம் தான் இந்த படம் இல்லையா? ஆமா 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 நிச்சயமா. அதாவது நாங்க 12 மணிக்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம். ஆனா கத்தி கத்தி ஓடின அந்த ஞாபகம் எல்லாம் இந்த பாட்டு கேட்கக்குள்ள அப்படியே வருது. அதாவது ஸ்வீட் மெமோரைஸ். நிச்சயமா. அது போலதான் அந்த இது காஞ்சனா படத்துல காஞ்சனா 2ல ராகவா லாரன்ஸ் நடிப்பு. அதுக்கும் அவர் அந்த சின்ன பிள்ளை கெட்டப்ல இருப்பாரு, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா, உங்ககிட்ட நான் இந்த தருணத்துல ஒரு கேள்வி கேட்கணும். அந்த படம் பார்த்து நீங்க ஓடினீங்க தானே, கத்துனீங்க தானே? அதாவது வளமையா மாலி நைட்ல எல்லாம் வெளியில போவாங்க, ஆனா இந்த காஞ்சனா படம் பார்த்த உடனே ஒரு 5 நாளைக்கு வரவே இல்லை, வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்படியான ஒரு கால கஷ்டத்துல அவ இருந்தாவோ. அது உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும், ரொம்ப நகைச்சுவையாகவும் கூடிய ஒரு படம் தான். அதாவது எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு படம். அதாவது பெரியவங்களும் சரி சின்ன பிள்ளைங்களும் சரி எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த காஞ்சனா திரைப்படம். தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் ஒரு பாடலை தொடர்ந்து முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புத்தம் புதிய பாடல் நிகழ்ச்சியோடு.
ஆண்களில் தோன்றிடும் வண்ணங்கள் போலவே பெண்களின் நெஞ்சம் தானடா. வண்ணத்து பூச்சியின் வண்ணங்கள் போலவே ஆண்களின் நெஞ்சம் தானடா. வண்ணங்கள் வேறென தோன்றிடும் போதிலும் எண்ணங்கள் சேருவான்பே. வண்ணத்து பூச்சியின் சிறகுகள் மோதவே இதழ்களும் உள்ளதே இங்கே. ஆயினும் காதலின் கைகளில் விரும்பியே விழுகிறேன் அன்பே. உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துவேன் மறுபடி விழுகிறேன். டார்லிங் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அதாவது ஒரு மெலடி சாங்கை பார்த்து அப்படி மீண்டும் நிகழ்ச்சிக்குள் அணிந்து கொண்டிருக்கோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் புது வரவு நிகழ்ச்சி. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்ட்டே சொல்லலாம். நம்மளோட ஜெயம் ரவி நடித்து இப்பொழுது திரையரங்குகளில் சக்க போட்டுள்ள ஒரு படம் வனமகன் திரைப்படத்துலேருந்து அடுத்ததாக ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு குத்து சாங்கை தான் பார்க்க போகிறோம். இதில் அதாவது இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், இந்த வனமகன் படத்தில் டிரெக்டர் யார் அப்படின்னு சொன்னால் ஏஎல் விஜய், ப்ரொடியூசர் ஏஎல் அழகப்பன். இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கா அவரும் ஏஎல் விஜய். இதில் நம்முடைய ஜெயம் ரவி அவரோட சேர்ந்து சேஷா சைகல், பிரகாஷ் ராஜ், தம்பி ராமையா, வருண் போன்ற முக்கிய அதாவது பெரிய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் அப்படியே நடிச்சிருக்கு. இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறார் நம்மளோட ஹரிஷ் ஜெயராஜ். ஹரிஷ் ஜெயராஜ்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான பாடல்களை எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறவர் நம்மளோட ஹரிஷ் ஜெயராஜ். அவர் இசையில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் அடுத்ததான் நிகழ்ச்சியில் வாரத்துக்கு அப்படியே தொடர்ந்தும் காத்து கொண்டிருக்கு. இந்த படமானது ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு வெளியாகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற ஃபிலிம் கம்பெனி கொனா ஃபிலிம் கார்பரேஷன் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி திங்க் பிக் ஸ்டுடியோ தான் இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற பாடு வனமகன் படத்துலேருந்து டம் டம் அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஒரு குத்து சாங்கை தான் பார்க்க போகிறோம். பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது வரவு. Say damn, damn, we don't give a damn. New year till you are for in the car. I damn, 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 hell life a king size akika. Say damn, damn, we don't give a damn. New year till you are for in the car. I damn, damn, hell life a king size akika. Digital tamarachi baby, mera della style chi baby, cuckoo karaoke kuyalachi baby, hola 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 ho, tandawala mella rayalachi baby, kuri vachi varum puyalachi baby, vella neerathilla mayalachi baby, hola 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 ho, vaadi en chella kili, nee vaanai kili, malai vanda enna neeyum kuli kuli vaadiya vanna kodi en kaiya pidi nam nadakayil adiradi daande say damn damn we don't give a damn ei kattu koochal podava ayu damn damn shock soda neechal podava jig pattu podavayum okay biki mini bikini okay putam pudu padamayum okay hola 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 sarigama pada kachariyum okay beri vandu kattu rakama okay lady gaga gana bala kuda okay hola 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 hola
20 படிப்புல மறையுது, மறு 20 காதலிச்சு கரையுது, அப்பம் பேச்சு கேட்டு மேரேஜ்ல முடியுது. 60 புத்தி வந்தா என்ன பண்ண, 70 சுகர் வந்தா என்ன தின்ன, கை காலு எல்லாம் வேலை செய்யும் போது நீயும் உடை கொஞ்சம் கம்மி சொன்னா, எடை கொஞ்சம் கூட சொன்னா, இடை கொஞ்சம் மூட சொன்னா, வீரும் வீரும் கிவ கிவ. ஃபேஸ்புக்கில் அம்மா வந்தா, பப்புக்குள் அப்பா வந்தா, எவராச்சும் லவ் யூ சொல்லி தில்லா வந்து முன்னால் நின்னா. Damn, damn, we didn't give a damn. New year, real new for in the car. Damn, 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 damn. Hey, life a king size akika. Tell me let you baby. Mirror tell us style let you baby. Cuckoo karaoke cool let you baby. Hola 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 ho. Tandavalam illa rai let you baby. Puri vechu varum puya let you baby. Vella neerathilla mai let you baby. Hola 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 ho. Vaariye chellakili nee vaanai kili malai vandha enna neeyum tuli tuli vaariye vannakodi en kaiya pidi nam nadakayil we don't give a damn 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 you want. பாடல் பார்த்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கீங்க. இது உங்கள் தாமரை எஃப்எம், முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புதுப்பாட்டு. அதாவது இந்த வருடத்தில் இடம்பெற்ற வெளிவந்த புத்தம் புதிய பாடல்கள் அப்படியே சுமந்து கொண்டு வர புதுப்பாடல் நிகழ்ச்சியோடு தான் நீங்கள் அப்படியே தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கீங்க. வடமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு குத்து சாங்கை பார்த்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சரவணன் இருக்க பயமே திரைப்படத்துலேருந்து தான் ஒரு அழகான பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச அதாவது ஒரு மெலடி சாங் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்னு சொன்னால் எழில். அவர் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறார். இதில் ப்ரொடியூசர் நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் தான். இதில் திரைக்கதை வசனத்தை எழுதியிருக்கிறதும் எழில் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இதில் உதயநிதி ஸ்டாலின், ரெஜினா கஸ்டார், ஸ்ருதி டேங் அதோடு சேர்ந்து சூரியும் இணைஞ்சு நடிச்சிருக்கு. அதால் காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மியூசிக், அதாவது இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார் நம்மளோட இமான், அதாவது நம்மளோட இமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெட் ஜியட் மூவிஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த படம் 12 அதாவது மே மாதம் 12ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு வெளியாகிவிட்டு, அதாவது வெளியாகி சக்கப்போடு போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு காமெடி, அதாவது காமெடி கலந்த ஒரு படமாக தான் காணப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து நம்மளோட சூரி இணைஞ்சு நடிச்சிருக்கிறதால இது ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சூப்பர்வான காமெடி ஃபில்மாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனவே அடுத்து இதில் இருந்து நாங்கள் பார்க்க போகிற பாட்டு, எல்லாருக்குமே இந்த படத்தில் பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எம்புட்டு இருக்குது ஆசை. அது எல்லாருக்குமே மறக்க இயலாத ஒரு சூப்பரான மெலடி சாங். அதாவது சி ரோல்டன் மற்றது கல்யாணி நாயர் அவங்களோட வாய்ஸில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான மெலடி சாங் தான் அடுத்ததான் நிகழ்ச்சியில் வாரத்துக்கு தொடர்ந்து காத்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்ச பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க, தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது தாங்களோட ஃபேஸ்புக் பேஜ். இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து நீங்களும் உங்களோட பிடிச்ச பாடல்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொண்டு நிகழ்ச்சியின் மூலமாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களோட அதாவது இன்றைக்கு உங்களோட சொந்தங்கள், உறவினர்கள் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற சிறப்பான நன்னாட்களை கொண்டாடலாம். அவங்களுக்கும் நீங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நாங்களும் நிச்சயமாக நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாகவே எல்லாருக்குமே பிடிச்ச அதாவது சரவணன் இருக்க பயமே திரைப்படத்திலிருந்து எம்புட்டு இருக்குது ஆசை பாடல் வார்த்து காத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து இணைத்துக் கொள்ளுங்க. www.tamarayfm.lk என இணையதள முகவரியினூடாக உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புதுப்பாடல் நிகழ்ச்சியோடு. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடி
கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்கு கேட்க வேணாம் அம்மம்மா சக்கரியே. கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வாரேன். கபடம் இல்ல உனக்கு என்ன இருக்குது மேலும் பேச. பள்ளம் அறிஞ்சு வெள்ளம் வடிய சொக்கி கிடக்கிறதே கூச. தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த உலகையும் பார்த்திடலாம். சொல்லி கொடுத்திட நீ இருந்தா சொர்க்க கதவையும் சாத்திடலாம். உன்னை பார்க்காதத இப்போ நீ காட்டிட லசம் போல ஏறுது சந்தோஷம். எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த ஒத்தலையிட்டும் ஒன்ன நினைச்சு குத்து விளக்கென மாறி போச்சு. கண்ண கதுப்பு என்ன பறிக்க நெஞ்ச கோழியதும் ஏடு ஆச்சு. 10 தலை கொண்ட ராவணனா உன்னை ரசிக்கணும் தூக்கி வந்து. மஞ்ச கயிறு ஒண்ணு போட்டு போட்டு என்ன இரட்டினும் நீ அறுத்து. சொல்லக்கூடாதத சொல்லி ஏன் காட்டுற மலையேற ஏங்குற. உங்கூட எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போற. அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த சூப்பரான ஒரு பாடலை பார்த்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இருந்து கொண்டிருக்கோம். அதாவது சரவணன் இருக்க பையமேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான மெலடி சாங்கை பார்த்தா மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இருந்து கொண்டிருக்கோம். நீங்களும் உங்களை பிடிச்ச பாடல்கள், அதாவது புத்தம் புதிய பாடல்கள், நீங்கள் விரும்பி கேட்குற பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தின் மூலமாக குறிப்பிட்டால் நிச்சயமாக நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவோம் அப்படின்னு எங்களோட சொந்தங்களுக்கு மீண்டும் 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 ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஒரு பாடல் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த படத்தில் அதாவது முதலாகவே அதாவது ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தவர், மியூசிக் கம்போசராக இருந்தவர் இந்த படத்தின் மூலமாக ஒரு ஹீரோவாக அறிமுகமாயிருக்கார். அப்படியான ஒரு திரைப்படத்துல தான் ஒரு பாடலை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், மீசைய முறுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹிப்ஹாப் தமிழா அவர் டிரெக்ஷனில் வந்த ஒரு படம் மீசைய முறுக்கு. அதாவது அவரை வாழ்க்கை வரலாற்று சொல்லுற ஒரு படமாகத்தான் இந்த படம். அதாவது அவர் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வாரான ஒரு இடத்தை பிடிச்சார். அதாவது இந்த மியூசிக் கம்போசராக எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன, அவரை வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்ற ஒரு
எண்ணத்தில் அதாவது அவ்வாறான ஒரு மைய கருத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் மீசைய முறுக்கு அப்படின்னு சொல்கிற திரைப்படம். இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நம்மளோட சுந்தர் சி. இதுக்கு எடுத்து திரைக்கதை வசனம் எல்லாமே நம்மளோட ஹிப்ஹாப் தமிழா. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார் அவர் தான். அவரோட ஜோடி சேர்ந்து ஆத்மிகா அவங்க நடிச்சிருக்காங்க. அதோட நம்மளோட விவேக் காமெடி கிங் அப்படின்னு சொல்லலாம், அவரும் சேர்ந்து நடிச்சிருக்கா. இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறது நம்மளோட ஹிப்ஹாப் தமிழா அவர் தான். இந்த படம் 2017 ஜூலை மாதம் 21ஆம் தேதி வெளிவந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இதில் எடிட்டிங் செய்திருக்கான் ஃபெனி ஒலிவர் என்றவர் தான் இந்த படத்தோட எடிட்டிங் செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல். என்னென்னு சொன்னால் நம்மளோட ஹிப்ஹாப் தமிழ் அவரோட மியூசிக் கம்போசனில் வந்த பாடல் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது ஒரு ஹிட்டான படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இடம்பெற்ற பாடல்களும் அவ்வாறானதாக தான் இருக்கும். இது ரொமான்டிக்கல் மியூசிக்கல் ஃபில்மாகத்தான் அமைஞ்சிருக்கு. அதாவது அவர் மியூசிக் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் ஆனவரதால் அவரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்கிற மாதிரி அந்த படம் அமைஞ்சிருக்கிறதால ஒரு ரொமான்டிக் ஃபில்மாகவும் ஒரு மியூசிக்கல் ஃபில்மாகவும் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் விஜயலட்சுமி அவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிவ் ரோலா விஜயலட்சுமி அவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து தான் அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழ் அவர வாய்ஸ்லேயே இடம்பெற்ற ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். பாடலை பார்த்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல்கள் நிகழ்ச்சி. நீங்களும் உங்களோட பிடிச்ச பாடல்களை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தருவோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் www.thamarayfm.lk எனும் இணையதள முகவரியினூடாக. Open your eyes, now see that sunrise. I know I made it, and I'll be staying. Look at me, I started as a young boy, right from CBE, you know it's me. The path of your baby is G-Wet and Audi. We started with 0 fans and now we got an army. All the love that they gave me, that's what made me. Let me tell you what my dad really told me. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சிங்கக்குட்டி வளர்த்தது சென்னை சிட்டி கேட்டு பாரு என்ன பத்தி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் எவ்வாறு தமிழ் மேல் கொண்ட நேசம் சாசம் உலகின் தமிழ் மேலே விசுவாசம் அழகவளைய ராமஜாமூர் என்ன வேணா பேசும் உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல் தோல்வி என்பது நிஜமல்ல நிழல் ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில Young and beaten, not your trash, boomerang,
Sonic, Psycho Unit, Psycho Matra, Cashmere, Jackmatic, MC Switch, Side Lock Up, Madre Shoulder, Big West, Lady Cash, Shake Down, Bring It a Coffee, Brother Weeds, I know, Let's Go, Lady K, Prophecy, Chingari, Suji G, Drop a beat, Tupaki, Zia, Roller Steve, Unit, Rider, Batter, Straight, Swanee, and all of my comedy, and say, Homie, Salo, Let's all of my Dadam, Yellow, Made of Passam one day, so Lisa Yare, Bulgay, Belvo, Man, I'm what you one day. பாடல் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கீங்க. இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல்கள் நிகழ்ச்சி. நம்மளோட ஹிப்ஹாப் தமிழாவே ஆக்ட் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணி கதை எழுதி திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதி அவரோட வாய்ஸ்ல இடம்பெற்ற ஒரு பாடலை தான், அதாவது மீசைய முறுக்கு அப்படின்னு சொல்ற ஒரு திரைப்படத்துல தான் ஒரு அழகான ஒரு பாடலை பார்த்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொண்டிருக்கோம். அடுத்ததாக நாங்கள் ஒரு அட்டகாசமான, அதாவது ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படத்துல தான் ஒரு பாடலை பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா தொண்டன் அப்படின்னு சொல்ற படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு திரைப்படம். நம்மளோட சமுத்திரக்கனி, அதாவது சமுத்திரக்கனி டிரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவாகின ஒரு படம். இதில் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மணிகண்டன் அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு கதை, அதாவது கதை எழுதியிருக்கிறார், கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நம்மளோட சமுத்திரக்கனி தான் எழுதியிருக்கார் இவர். அதாவது இந்த படத்தில் ஆக்டர்ஸ், அதாவது இந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விக்ராந்த், சமுத்திரக்கனி அவரோட சேர்ந்து சுனைனா தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார் ஜஸ்டின் பிரபாகர், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார். இதில் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வசுந்தர் தேவி சினி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்குது. இந்த படம் 2017 ஆண்டு மே மாதம் 26 திரைக்கு வெளியிடப்பட்டு சக்கப்போடு போட்ட ஒரு படம் அப்படின்றே சொல்லலாம். இது ஒரு விஜிலன்ட் ட்ராமா ஃபில்மாகத்தான் காணப்படுது அப்படின்றே சொல்லலாம். எனவே இந்த படத்துலேருந்து தான் ஒரு சூப்பர்வான சாங் தான் அடுத்ததான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தாரத்துக்கு காத்து கொண்டிருக்கோம். நீங்களும் இந்த வருடம், அதாவது இந்த வருடத்துக்குள்ளே இடம்பெற்ற வெளிவந்த திரைப்படங்கள்ல இந்த புது பாடல்கள் அதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் விரும்பின பாடல்கள் உங்களை நிகழ்ச்சியில் இடம் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பேஜின் வாயிலாக நீங்கள் இணைஞ்சு கொண்டு எங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, உங்களோட விரும்பின பாடல்களை தெரிவிச்சிக்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்வோம். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்க 10 மணி வரைக்கும் உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல்கள் நிகழ்ச்சியோடு. அடுத்ததாகவே தொண்டன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வாரத்துக்கு காத்துக்கொண்டிருக்கு. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் புது பாடல்கள். வடிவெடுக்க என்னையில மோசமாய கதையோ முடிஞ்சது ஏன் சொல்லம்மா, பாசத்துல உன் வயத்தில் பத்திரமா வச்சிருக்க, மாசம் 10 ஆகும் முன்ன மடிஞ்சது யார் குத்தமம்மா, முகத்தை நான் அறிய என் முகத்தை நீ அறிய, காலம் ஒண்ணு சேரும் முன்ன காத்திருந்த உள்ளுக்குள்ள, தாயே நீ முத்தமிட தாங்கி என்ன தொட்டிலிட, ஆசைப்பட்ட என் பொறப்பு அழிஞ்சதையும் என்ன சொல்ல, துள்ளி விளையாடலையே தோல் சாஞ்ச தூங்கலையே, பள்ளிக்கூடம் போகலையே பால் நிலவ காண்களையே, என்ன தந்த அப்பனா எரடுத்தும் பார்க்கலையே, மண்ணை அள்ளி திங்கும் முன்ன மண்ணுக்குள்ள போனதுன்னு, தப்பு ஒண்ணும் செய்யலையே தொல்லை தர எண்ணலையே, கூடிழந்த கொஞ்சம் கிளி குப்பை குலவானதுன்னு, வடிவெடுக்க என்னையில
சென்மம் பல தாண்டியுந்த சேவை செய்ய சேர்ந்திடுவே நெஞ்சுக்குள்ள சித்திரமா உங்களை நான் தீட்டி வைப்ப செல்லம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள சீக்கிரமா நான் பொறப்பேன் உள்ளன்பு முத்தத்தையோ அள்ளி அள்ளி சேகரிப்ப நல்ல புள்ளையாயிருந்து பேரு புகழ் நான் எடுப்பேன் ஆராரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆராரோ. சொன்ன திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலில் பார்த்து, அதாவது ஒரு மெலடி சாங் அப்படின்ட்டே சொல்லலாம், அப்படியே தூக்கம் வர மாதிரியான ஒரு சாங்கை பார்த்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கோம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல் நிகழ்ச்சி. நீங்களும் www.thamarayfm.lk எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் இணைந்து கொண்டுங்கிற நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அப்படியே தொடர்ந்தும் அப்படியே தாமரை எஃப்எம்மோடும் தாமரை எஃப்எம் நிகழ்ச்சிகளோடும் இணைந்து கொள்ளுங்க. அடுத்ததாகவே வார பாடல் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை நோக்கி பாயும் தோட்டானுங்கிற தனுஷ் நடித்த ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரொமான்டிக் ஃபில்ம். அந்த படத்துலேருந்து தான் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு பாடல் வரப்போகுது. இந்த படத்துக்கு டிரெக்ட் பண்ணியிருக்கிறார் கௌதம் வாசுதேவ் மேனன். அவர் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கார். இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பி மதன், கௌதம் வாசுதேவ் மேனன், அவரோட சேர்ந்து வெங்கட், சோமசுந்தரம், ரமேஷ் கட்டாலா, அவங்க 3 பேர், அவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கா நம்ம கௌதம் மேனன். அவர் தான் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனமும் எழுதியிருக்கா. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க நம்மளோட தனுஷ், அவரோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க மேகா அக்ஷா. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா தனுஷுக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்ராக் என்டர்டெயின்மெண்ட், அதோடு சேர்ந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன்ஸ் பிக்சர்ஸ், அது அவ்வளவுதான். அந்த 2 கம்பெனி சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது இன்னும் திரைக்கு வெளியிடப்படாமல் அப்படியே காத்து கொண்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துலேருந்து தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். மறுவார்த்தை பேசாதே அப்படின்னு வர ஒரு சாங், ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங். அந்த பாடல் தான் அடுத்ததான் நிகழ்ச்சியின் வாயிலாக வாரத்துக்கு அப்படியே தொடர்ந்தும் காத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க 10:30 மணி வரை. அதாவது இந்த வருடத்தில் இடம்பெற்ற புத்தம் புதிய பாடல்கள் அப்படியே சுமந்தவனம் வந்திருக்கு எங்களோட தாமரை எஃப்எம்மின் புது பாடல் நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல்கள் நிகழ்ச்சி. பேசாதே மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. மயில் தோகை போலே விரலை வருடும் மனப்பாடமாய் உரையாடல் நிகழும்.
தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய். உயிரோடு முன்பே கலந்தாய். இதழ் என்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய். பதில் நானும் தரும் முன்பே கனவாகி கலைந்தாய். பிடிவாதம் பிடி சினம் தீரும் அடி இழந்தோம் எழுகோலம் இனிமேல் மழைக்காலம். மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு. இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. மயில் தோகை போலே விரலை வருடும் மனப்பாடமாய் உரையாடல் நிகழும். விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்து கடலாக கண்ணானது. மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே. பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே. மறுவார்த்தை பேசாதே அப்படின்னு சொல்ற ஒரு சூப்பரான மெலடி சோங்கை தொடர்ந்து அப்படி மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கோம். ஃபேஸ்புக் வாயிலாக வெங்கட் யாதவ் அவங்க இணைந்து கொண்டு அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அப்படியே தொடர்ந்து தாமரை எஃப்எம்மோட இணைந்து கொள்ளுங்க, தாமரை எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். நீங்களும் உங்களை பிடிச்ச, அதாவது இந்த வருடத்தில் இடம்பெற்ற பாடங்கள்லேருந்து புத்தம் புதிய பாடல்கள், இது உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இடம்பெறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஃபேஸ்புக் பேஜின் ஊடாக நீங்களும் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன ஆரம்பத்தில் என்ன ஒரு சூப்பரான சோங்கை பார்த்து அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிச்ச, அதாவது சினிமா வரலாற்றிலே ஒரு புரட்சியை படைத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். பாகுபலி 1 வந்து இப்போ 2வும் வந்துட்டு அந்த படத்துலேருந்து தான் ஒரு அழகான ஒரு சோங்கை நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜமௌலி. இதோட ப்ரொடக்ஷன் அதாவது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார் சோபு யாலகாவ் அவரோட சேர்ந்து பிரசாத் தேவனியா அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கதை விஜயேந்திர பிரசாத் அவர்கள் தான் இதுக்கான கதையை அதாவது எழுதியிருக்காங்க. இதில் ஸ்க்ரீன் பிளேயும் கேவி விஜயேந்திர பிரசாத் அவரோட சேர்ந்து SS ராஜமௌலி இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கு. அதில் ஸ்டாரிங், அதாவது இந்த படத்தில் முக்கிய பிரபலங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பிரபாஸ் அவரோட சேர்ந்து ராணா, அனுஷ்கா, மற்ற சத்யராஜ், அவங்களோட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், நாசர், தமன்னா போன்ற முக்கிய பிரபலங்கள், அதாவது சினிமாவில் முக்கிய இடத்துல, அதாவது முக்கியமான இடத்துல இருக்கிற பிரபலங்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிற யார் அப்படின்னு சொன்னால் MM கீரவாணி என்றவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கா. இதில் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அர்கா மீடியா ஒர்க்ஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்குது. இதில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இந்த படம் பல்வேறு மொழிகளில் வெளிவந்திருக்கு. இது தெலுங்கு மொழியில் இந்த படத்தில் டிஸ்ட்ரிபியூட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரக் மீடியா ஒர்க்ஸ்.
தமிழ் மூலமாக இந்த படம் வெளிவந்ததுக்கு கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மலையாளம் மற்றது ஹிந்தியில் விளையும் இந்த படம் வெளியாகிருக்கு. மலையாளத்தில் அதாவது மலையாளம் மூலமாக இந்த படம் வெளியாகிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க குளோபல் யுனைடெட் மீடியா. அதுபோல் ஹிந்தி மூலமாக வெளியாகிறதுக்கு ட்ராமா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஏப்ரல் மாதம் 28 2017 திரைக்கு வெளிவந்து ஒரு பாரிய புரட்சி படைத்த பாரிய வசூல் படைத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இது தெலுங்கு தமிழையும் தாண்டி தெலுங்கு தமிழ் 2 மொழிகளில் இடம்பெற்றாலும் அதனையும் தாண்டி மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகள்லையும் இந்த படம் வெளியாகி சக்கப்போடு போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எனவே நம்மளோட பிரபாஸ்ர நடிப்பு இதில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அவருக்கு அந்த சினிமா துறையில் அவரோட பேர் அவர் தனக்கென்ற ஒரு தனி இடத்தை வைத்து தனி இடத்தை பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த படம் அப்படின்றே சொல்லலாம். எனவே இந்த படத்துலேருந்து அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. 10-30 மணி வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், அதாவது இந்த வருடத்தில் இடம்பெற்ற புது படங்கள்ல இந்த புத்தம் புதிய பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட நிகழ்ச்சியின் மூலமாக, அதாவது எங்களோட ஃபேஸ்புக் பேஜினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு கேட்கலாம். நிச்சயமாகவே நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தாரத்துக்கு காத்து கொண்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லலாம். அதாவது இந்த படமானது ஒரிஜினலாக தெலுங்கு தமிழில் வெளியிடப்பட்டாலும் அதையும் தாண்டி, அதாவது தெலுங்கு தமிழையும் தாண்டி ஹிந்தி, மலையாளம், ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பானீஸ் அண்ட் இங்கிலீஷ் அந்த 3 பல்வேறுபட்ட மொழிகளில் இந்த படம் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே பல்வேறு முக்கிய கதாபாத்திரங்கள், அதாவது சினிமா திரையுலகில் முக்கிய இடத்தை வகிக்கிற பல்வேறு முக்கிய கதாபாத்திரங்கள் இணைந்து நடித்த ஒரு சூப்பர் ஹிட்டான சூப்பர் படம், அதாவது சினிமா திரையுலகில் ஒரு சாதனையை படித்த படம் அப்படின்றே சொல்லலாம். அந்த படத்துலேருந்து அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்குறதுக்கு காத்து கொண்டிருக்கும். பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து கொள்ளலாம். நீங்களும் 10-30 மணி வரை இணைந்து கொண்டு பாடல்களுக்கு நிகழ்ச்சியை கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிடிச்ச பாடல்களையும் நீங்கள் விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு மீண்டும் 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 ஞாபகம் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. www.thamarayfm.lk எனும் இணையதள முகவரியினூடாக உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல் நிகழ்ச்சியோடு. முறைதானா முகுந்தா, சரிதானா சனந்தா, சரிதானா சனந்தா, முறைதானா முகுந்தா, சரிதானா சனந்தா, பூவையர் மீது கண்ணீவது முறையா, பாவையின் நெஞ்சு தினம் தேகின்ற பிறையா, போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா, கண்ணானி தூங்கடா,
சரித்திர சாதனை படித்த ஒரு திரைப்படமான பாகுபலி திரைப்படத்துல தான் ஒரு பாடலை பார்த்துட்டு அப்படியே ஒரு சூப்பரான மெலடி சாங் பார்த்து அப்படி மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கோம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை FM வழங்குகின்ற புது பாடல் நிகழ்ச்சி. அதாவது இந்த வருடத்தில் இடம்பெற்ற புத்தம் புதிய திரைப்படங்கள்ல இருந்து வெளியான பாடல்கள் தான் நாங்கள் அப்படியே தொகுத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கோம். நீங்களும் உங்களோட பிடிச்ச பாடல்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இடம்பெறணும் அப்படின்னு சொன்னா அப்படியே வாங்க எங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்றது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். இந்த ஃபேஸ்புக் பேஜின் ஊடாக நீங்கள் வந்து உங்களோட விரும்பின பாடல்களை தெரிவிச்சிங்க, விரும்பின படத்துல இருந்து பாடல்களை வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தாரத்துக்கு அப்படியே காத்து கொண்டிருக்கோம். இணையதள முகவரியை ஞாபகப்படுத்தலாம் www.thamarafm.lk என்றுதான் எங்கள் இணையதள முகவரி. அது மட்டும் இல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுபமான அதாவது பாகுபலி அப்படின்ற ஒரு வசூல் சாதனையை பெற்ற ஒரு திரைப்படத்துலேருந்து தான் ஒரு சூப்பரான சோங்கை பார்த்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே மீண்டும் இணைந்து கொண்டிருக்கோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற திரைப்படம் என்ன, அதாவது பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிச்ச ஹீரோ அப்படின்னு சொன்னால் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க அவங்கள மனசில் அடிப்பாங்க. யார் அப்படின்னு சொன்னால் சூர்யா, விஜய், அஜித், தனுஷ் இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்படி எல்லாரும் மனதிலையும் நீங்காத இடத்தை பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். தங்களை நடிப்பாலையும் எல்லா விடயங்களாலேயும் மக்களை கவர்ந்த ஒரு நடிகை நம்மளோட சூர்யா நடிச்சு இப்போ ரீசெண்டாக வெளியான படம் தான் சிங்கம் 3. சிங்கம் 2 வந்து அதையும் தாண்டி சிங்கம் 3 அப்படின்னு சொல்லி கண்டினியூ அந்த படம் 3 பாகங்களாக வெளியிடப்பட்டு அதாவது சக்கப்போடு போட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துலேருந்து அடுத்ததாக நாங்கள் ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் மசாலா ஃபில்மாகத்தான் இந்த படம் காணப்படுது. இதில் நம்மளோட சூர்யா நடிச்சிருக்கார். அவரோட ஜோடி சேர்ந்து அதாவது கமல்ஹாசன் அவரோட மகள் ஸ்ருதிஹாசன் அவங்க நடிச்சிருக்காங்க. அவரோட சேர்ந்து அனுஷ்கா ஷெட்டி அவர்களும் இந்த படத்தோட அதாவது தொடர்ந்து சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 அதில் 3லையுமே எப்படி தொடர்ந்து அவங்க நடிச்சு கொண்டே வராங்க. அவ்வாறான ஒரு முக்கிய பிரபலங்கள் நடித்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கார் ஹாரி அவர் தான். இதோட இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா KE கனகவேல் ராஜா அவரோட சேர்ந்து தேவா ஜெயேந்திர கோரா அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கார் ஹாரி அவர் தான். திரைக்கதை வசனம் எழுதி அதை டிரெக்ட் பண்ணியும் அவங்களுக்கு வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலே பார்த்தோம் இதில் முக்கியமான பிரபலங்கள் நாங்கள் சூர்யா ஜோடி சேர்ந்து அனுஷ்கா அவரோட சேர்ந்து நம்மளோட ஸ்ருதிஹாசன் அவங்களும் நடிச்சிருக்காங்க. இதுக்கு மியூசிக் கம்போஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரது மனதையும் திருடுகின்ற மாதிரியான பாடல்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நம்மளோட ஹாரிஸ் ஜெயராஜ், அதாவது மெலடிக்கு பேர் போனவர் அப்படின்னே சொல்லலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்தோட மியூசிக் கம்போசராக இருக்கிறார். அவர் இந்த படத்தில் அதாவது மெலடி என்று சொன்னாலே அது ஸ்பெஷல் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சூப்பர் ஹிட்டான குத்து சாங்ஸ் எல்லாம் அந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கார். இந்த பாடல்கள் அனைவருமே எல்லாரும் விரும்பப்படக்கூடிய சூப்பர் ஹிட்டான சாங்ஸாக தான் இருக்குது. இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க VT விஜயன் அவரோட சேர்ந்து TSJ அவங்க தான் அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது பென் மூவிஸ் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இது 2017 பிப்ரவரி இந்த வருடம் 2ஆம் மாதம் 9ஆம் தேதி திரைக்கு வெளியிடப்பட்டு விட்டது. அதாவது திரைக்கு வெளியிடப்பட்டு சக்கப்போடு போட்ட ஒரு படம் அப்படின்ட்டே சொல்லலாம். அதாவது எல்லாருக்குமே பிடிச்ச சூர்யா நடித்த ஒரு திரைப்படத்திலேருந்து அடுத்ததாக நாங்களும் ஒரு அழகான பாடலை பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் www.thamarafm.lk எனும் இணையதள முகவரியினூடாக உங்கள் தாமரை எஃப்எம்மின் புது பாடல் நிகழ்ச்சியோடு. அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஓ சோனி பாட்டு உங்களுக்காக வாரத்துக்காக காத்து கொண்டிருக்கு. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து கொள்ளலாம். நாங்களோட ஜவட் அலி மற்றது MC விக்கி அவங்களோட வாய்ஸில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான சாங் ஓ சோனி பாடலை பார்த்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல்கள் நிகழ்ச்சி. మణి వస్తాడయ్యా రింగు రింగులు కేస్తాడయ్యా రంగు రంగుల దొంగగా నడిచేస్తాడయ్యా జిల్లు జిల్లుగా చూస్తాడయ్యా గిల్లి గిల్లి చంపేస్తాడయ్యా దిల్లు దిల్లుగా గల్లు గల్లు మణిపిస్తాడయ్యా Never messing with them. He be rolling you all. Angel Nasty never swinging with the swagger.
sone, super sonic. Let the rhythm flow. Vamane nane, energy tonic. Sone, sone, super sonic. Man, you better move. What you say, nane rumba unique. Tada onnada pottu paru vida konde na varuvenda. Tota chattana tipidike pata vangane nenjenda. Tera vitale tension tanda terroragave nippenda. Nalla paataka emmogathil naala patto singonda. Sonne sonne super sonic. Vamane nane energy tonic. Sonne sonne super sonic. What you say nane rumba unique. ராத்திரியும் ராபேரியும் ஒன்னா சென்று கூட என் மண்டக்குள்ள நியூரான்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்ன தேட. ராத்திரியும் ராபேரியும் ஒன்னா சென்று கூட என் மண்டக்குள்ள நியூரான்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்ன தேட. ஓ சாகா சொராயா நீ பாட வராயா மசாகா சுராயா நான் ஆடுவதியா இது ஜாலியா ஜோடியா. Sone, sun sone, sone, sun sone, sonne 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 super sonic. Vamane nane energy tonic. Sonne 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 super sonic. What you say nane rumba unique. கண்ணும் பொன்ன மட்டும் அல்ட்ரா ஸ்கேனிங் பண்ணும். எவ எங்க ஓடி போனாலும் என் ஜிபிஎஸ் மின்னும். இதா நம்ம அங்கம் நீ சீண்டு நான் பங்கம். வேண்டா ஒரு சங்கம் நான் ஆயிரம் செங்கம். என் காட்டுல மாட்டுன சோரே 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 சோரே. Sonne sonne super sonic. Vamane nane energy tonic. Sonne sonne super sonic. What you say nane rumba unique. Tada onnada pottu paru vida konde na varuvenda. Tota chattana tipidike pata vangane nenjenda. Tera vitale tension tanda terroragave nippenda. Nalla paataka emmogathil naala patto singonda. Sone sone sustadaiya. Sone sone garchistadaiya. Sone sone sustadaiya. Sone sone garchistadaiya. சிங்கம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான குத்து சோங்க பார்த்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கோம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் புது பாடல்கள் நிகழ்ச்சி. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அப்படி எங்களோட ஃபேஸ்புக் பேஜின் வாயிலாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்தங்கள், உங்களது நண்பர்கள் பிறந்த நாட்கள், திருமண நாள் போது சிறப்பான நாட்களை இன்றைய தினம் கொண்டாடினா அதுக்கு நீங்கள் விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜின் வாயிலாக வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அதையும் நிகழ்ச்சியின்
நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ளும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க www.thamarayfm.lk எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் உங்கள் தாமரை எஃப்எம்மின் நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. சிங்கம் 3 அதாவது சூர்யா நடிச்ச ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம், அதாவது சிங்கம் 1 சிங்கம் 2 சிங்கம் 3 அப்படின்னு சொல்லி தொடராக இடம்பெற்ற ஒரு படம். அந்த படத்துல இருந்தா ஒரு சூப்பரான ஒரு குத்து சோங்க பார்த்து அப்படி மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொண்டிருக்கோம். அடுத்ததான் நாங்க பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்றே சொல்லலாம். அநேகமாக எல்லாருக்கும், அதாவது விஜய், சூர்யா, அஜித் அவர் அந்த வரிசையில் இருக்கிற ஒரு நடிகர், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் நம்மளோட தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் நடித்து வெளியாக இருக்கின்ற, அதாவது வெளிவர காத்து கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம் தான் VIP 2. VIP முதலில் வெளியாகின ஒரு திரைப்படம். அதில் அடுத்த பாகமாக VIP 2, அதாவது வேலையில்லா பட்டதாரி 2 அப்படி வர்றதுக்கு காத்து கொண்டிருக்குது. அந்த படத்துல இருந்து தான் நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு பாடலை பார்க்கறதுக்கு காத்து கொண்டிருக்கோம். இது ஒரு காமெடி கலந்த ஒரு டிராமா ஃபில்மாகத்தான் காணப்படுது. இதை டிரெக்ட் பண்ணியிருக்கிற யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கா. இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நம்மளோட தனுஷ் அவரோட சேர்ந்து கல்பாத்தி தனு அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா. இதில் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறது, டயலாக் அதாவது எல்லாமே நம்மளோட தனுஷ் தான் செய்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நம்மளோட சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்சிருக்கு, அதாவது முக்கிய கதாபாத்திரங்கள் நிறைய, அதாவது இந்த சினிமா திரையுலகில் முக்கியமான இடத்துல காணப்படுற திரைப்பட கதாநாயகர்கள், அதாவது முக்கிய இடத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கு. நம்மளோட தனுஷ் அவரோட சேர்ந்து காஜல் அவரோட சேர்ந்து அமலா போல், ரிட்டு வரம் அவரோட சேர்ந்து சமுத்திரக்கண்ணி, சரண்யா பொன்வடன், இப்படி பல்வேறு நட்சத்திரங்கள், முக்கிய பிரபல நட்சத்திரங்கள் நடித்து வெளிவர காத்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பரான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மியூசிக், அதாவது சாங்ஸுக்கு எல்லாமே, பாடல்களுக்கு எல்லாமே சீன் ரோல்டன் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார். இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது பின்னணி இசையை வழங்கியிருக்கிறார் சீன் ரோல்டன் அவரோட சேர்ந்து அனிருத் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க பிரசன்னா ஜிகே, அவர் தான் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்டபார் ஃபிலிம்ஸும் வி கிரியேஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதும் நம்மளோட வி கிரியேஷன்ஸ் தான். இது ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறதுக்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம். உங்களை தனுஷ் நடித்து வெளிவர காத்து கொண்டிருக்கிற திரைப்படம். நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் அப்படி எல்லாரும் போய் பாருங்கள். அந்த படத்துல இருந்தால் ஒரு சூப்பரான சோங்கு அடுத்ததாக நிகழ்ச்சியின் வாயிலாக வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கு. தொடர்ந்தும் அப்படி இணைந்து கொள்ளுங்க. சூப்பரான புத்தம் புதிய பாடல்கள் அப்படி நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படியே நிகழ்ச்சிகளோடும் தாமரை FM நிகழ்ச்சிகளோடும் உங்கள் நிகழ்ச்சியோடும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக VIP 2 படத்துல இருந்து நடராஜா அப்படின்னு சொல்ற ஒரு பாடல் தான் பார்க்கறதுக்கு அப்படி வார்த்தை காத்து கொண்டிருக்கு. பாட தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை FM-இன் புது பாடல்கள் நிகழ்ச்சி. Watch out, our babies. It's Raghuvaram back again. Ain't no stranger to pain. Hit it. Butti Kannadi. Bagidadu Tamudi. On Motta Madi. Hippie and nobody. See, we tole no key. Start shining bright, varum munne no key. புதுமைகள் படைப்பான் உழைப்பாளி. போராடி வென்றான் VIP. நடடா ராஜா. You see my swag, but you know I always walk the town. கையில எடுடா ராஜா. Take control, we're making our own destiny. இடிடா ராஜா. Break down the walls. பிட்டத புடிடா ராஜா. You got it all. நாம் கோடி யானைகளின் பலம். வரும் நடையில் அதிரும் இந்த நிலம். விளையாட்டு இது ஆடுகளம். நாம் போராளிகளின் இனம். உணர்ச்சிடா சமூக அஸ்திவாரம் தமிழண்டா. வளர்ச்சி எங்கள் தாகம். ரகுவரா நாணயம் தன்மானம். போராடும் போரியாளண்டா. திறமை மட்டும் போதும். நிமிரடா படைகள் ஒன்று கூடும். நிமிரடா பெரியுடன் வேலையில்லா பட்டதாரிடா.
புதுசா பொறப்போண்டா பழச மதிப்போண்டா தினுசா நடப்போண்டா கேட்க ஆள் இல்லடா தினமும் சிரிப்போண்டா வலிய ரசிப்போண்டா திடமா உழைப்போண்டா ஓய்வு நமக்கு இல்லடா எழுந்து வா எரிந்து வா என்று வா துணிந்து போராடடா எழுந்து வா உலகம் உனது எரிந்து வா உலகம் உனது முயன்று வா ஒரு விடியல் நமது துணிந்து போராடடா Money bring a lot of enemies. We overcome tragedy, make opportunities. Then the children rebels, we feed the country. We got a Raja, we are VIP. 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 Lean and mean, no it is seen. VIP. விஐபி படத்துலேருந்து ஒரு சூப்பர்வான சோங்கோட தனுஷ் வாய்ஸில் அதோட சேர்ந்து பல்வேறு கதாபாத்திரங்கள் நடித்த ஒரு சூப்பர்வான படம். ஒரு தனுஷ் வாய்ஸில் இடம்பெற்ற ஒரு பாடலை பார்த்து தான் நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து கொண்டிருக்கோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போசர் என்ற ஒரு மியூசிக் கம்போசராக இந்த சினிமா துறையுலகுக்கு அறிமுகமானாலும் அதையும் தாண்டி பல்வேறு சாதனைகளை இந்த காலகட்டத்தில் புரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இவர் மியூசிக் கம்போசர் என்றதையும் தாண்டி பல்வேறு திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்து அந்த படங்களும் எல்லோராலும் விரும்பப்பட்டு சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படங்கள் மூலமாக திரைப்படங்கள் அப்படின்றே சொல்லலாம். அவர் நடித்து வெளியான திரைப்படங்கள் எல்லாரும் மக்களால் மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய திரைப்படங்களாக இருந்தது. அப்படியே அந்த வகையில் வர்ற ஒரு படம் தான், அதாவது வெளிவர காத்து கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம் செம்ம அப்படின்னு சொல்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்துலேருந்து அடுத்ததான் நாங்கள் ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்க யார் அப்படின்னு சொன்னால் வெள்ளிகாந்த் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கார். இதை ப்ரொடியூஸ்ட் பண்ணியிருக்கார் பாண்டியராஜ் அவரோட சேர்ந்து ரவிச்சந்திரன். இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்க நம்மளோட பாண்டியராஜ். இதில் நம்மளோட ஜிவி பிரகாஷ்குமார் தான் ஹீரோவாக நடித்து சக்கப்போடு போட்டுள்ளார். அவரோட சேர்ந்து அர்த்தனா பீனு அவங்க தான் அவருக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறதும் நம்மளோட ஜிவி பிரகாஷ்குமார் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்கார் பிரதீப் ராகவ். அதோட இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லிங்கா பைரவி கிரியேஷன். அதோட சேர்ந்து பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்குது. இது நவம்பர் மாதம், அதாவது இந்த வருடம் நவம்பர் மாதம் வெளியாகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற, அதாவது காத்து கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்குறதுக்கு காத்து கொண்டிருக்கோம். இது ஒரு காமெடி ஃபில்ம் அப்படின்னே சொல்லலாம். அநேகமாக ஜிவி பிரகாஷ்குமார் நடித்த படங்கள் ஒரு காமெடி ஃபில்மாகத்தான் இருக்குது. அப்படியான ஒரு காமெடி ஃபில்ம் தான் காமெடி ஃபில்ம்லேருந்து தான் ஒரு அடுத்ததாக ஒரு பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம் செம்ம திரைப்படத்துலேருந்து. அப்படியே இந்த பாடலோட நாங்களும் விடைபெற்று செல்கிற நேரம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கு. நாங்கள் இந்த பாடலோடையே அப்படியே விடைபெற்று செல்ல போகிறோம். அடுத்த வாரமும் உங்களுக்கு பிடித்தவாறான, அதாவது இந்த வருடத்தில் இடம்பெற்ற புத்தம் புதிய படங்கள்லேருந்து புத்தம் புதிய பாடல்களை சுமந்த வண்ணவங்கள நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று நாங்கள் இப்படியே செல்ல போகிறோம். அதுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் சொல்லுங்கள். ஃபேஸ்புக் பேஜின் வாயிலாக இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது நிகழ்ச்சியின் வாயிலாக இடம்பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஃபேஸ்புக் வாயிலாக குறிப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அது நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். தாமரை எஃப்எம்மோடும் தாமரை எஃப்எம் நிகழ்ச்சியோடும் தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்கள் தாமரை எஃப்எம் வாயிலாக வார்த்தை காத்து கொண்டிருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே மாதிரி புத்தம் புதிய பாடல்களை சுமந்த வண்ணம் புது பாடல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் எஸ் சிவா.